வணக்கம். சபரி அகாடமி பரமசிவன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயரா கேட்ட கொஸ்டின்ல ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎஃப் இந்த பாடத்துல இருந்து ப்ரீவியஸ் இயரா என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி ஹச்சிசிஎஃப் ஆஃப் 21, 84 and 49? 21, 84 and 49 இதெல்லாம் ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஹச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள். இதில் ஹச்சிசிஎஃப் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்க நம்பர் எல்லா நம்பரும் டிவைட் ஆனால் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க, எல்லாமே 7 டிவைட் ஆகும். இங்கே 7 அப்ளை பண்ணலாம். ஸோ 3 7s are 21, 1 7s are 7, பேலன்ஸ் 1 14 ஆகும். 2 7s are 14, இங்கே 7 7s are 14. அடுத்து இந்த மூணுக்கும் எது காமனாக ஃபேக்டராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கு இருக்கு, பட் இது பிரைம் நம்பர், இதுக்கு இல்லை. ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் எவ்வளவு? 7. ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 7 தான் இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு, ஆப்ஷன் பி. அடுத்து செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. தி எல்சிஎம் ஆஃப் டூ கோப்ரைம் நம்பர் இஸ் 119. ரெண்டு நம்பர் இருக்கு, அதோட எல்சிஎம் 190. ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேக்குறாங்க. எப்பவுமே ரெண்டு நம்பர் கோப்ரைம்ல இருக்கணும். அதாவது கோப்ரைம்னா என்னன்னா, அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1, வேற ஃபேக்டர் இருக்காது. அதுக்கு ரெண்டுக்கு காமனா எந்த ஒரு ஃபேக்டருமே இருக்காது, 1 தவிர. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1. அதில் நம்ம ஹின்ஸே இந்த கோப்ரைம்ங்கிறது தான். கோப்ரைம்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் divisible by 15, 28 and 25 which gives remainder as 8 in each case. அதாவது கீழே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பர்ல 15ஆல டிவைட் பண்ணும்போது 8 பேலன்ஸ் வரணும், 28ஆல டிவைட் பண்ணும்போது 8 பேலன்ஸ் வரணும், 25ஆல டிவைட் பண்ணாலும் 8 பேலன்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது கூட 8 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் மெத்தடு. பட்டு டைம் அதிகமாகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போகிறோம். ஓகேங்களா? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 சரி 15, 28, 25. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த 3ஆலே டிவைட் ஆகணும், 8 பேலன்ஸ் வரணும். அப்படின்னா ஒரு நம்பர் 25ஆல டிவைட் ஆகணும்னாலே என்னவா இருக்கணும், லாஸ்ட் 2 டிஜிட் 100 இருக்கணும். அப்படி இல்லைன்னா 25 இருக்கணும், 50 இருக்கணும், 75 இருக்கணும், அதே 00 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷனில் 2100 25ஆல டிவைட் ஆகும். பட் 8 ரிமைண்டர் வராது. பேலன்ஸ் 8 வரணும்னா என்ன பண்ணணும், 2108. ஓகேங்களா? ஸோ இந்த 8 மைனஸ் பண்ணிட்டா இது 25ஆல டிவைட் ஆகும். அது மாதிரி 15ஆல டிவைட் ஆகும், 28ஆல டிவைட் ஆகும். ஸோ இதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஷார்ட்டாக செய்கிறது இப்படி தான். அடுத்து क्वेश्चन 13 பாருங்க. வாட் வில் பி தி HCF ஆஃப் 56, 216, 28? 56, 216 அடுத்து 28. ஸோ இதோட HCF கேட்குறாங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த மாதிரி எல் மெத்தடு. ஸோ இது எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். 14 4s are 56, 5 4s are 20, பேலன்ஸ் 1 16 ஆகும். 4 4s are 16, 7 4s are 28. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் காமனா ஃபேக்டர் கிடையாது, ஏன்னா 7 வந்து பிரைம் நம்பர். ஸோ இதோட HCF எவ்வளவு? 4. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் 3026. ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணா 3026 வரும். LCM is 89. இதோட LCM எவ்வளவு? 89. LCM equal to 89. HCF என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுனா ஒரு ஃபார்முலா இருக்கு. LCM into HCF equal to product of two number. அப்போ 3026 வந்து product of two number. ஓகேங்களா? இத LCM into HCF. ஓகேங்களா? இப்போ நமக்கு HCF தேவைனா LCM என்ன ஆகும்? டிவைட் ஆகும், டிவைடா போகும். சோ இங்க 89 டிவைட் பண்ணுங்க. 189 சார் 89. 89 பிரைம் நம்பர், அதனால நம்ம டைரக்டா 89 ஆல ஸ்டார்ட் பண்றோம். 189 சார் 89. இங்க 318 சார் 9 சார் 380, 240, 39 சார் 27. சோ 267.
பேலன்ஸ் என்ன இருக்கும் 260 ஒரு 33 ஒரு 2 35 இருக்கும் 35 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும் 356 ஆகும் ஸோ 480 சார் 320 49 சார் ஒரு 36 ஸோ 356 ஸோ ஆன்சர் 34 நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 2 நம்பர் ஆர் இன் தி ரேஷியோ 3:5 ரெண்டு நம்பர் இருக்கு அதோட ரேஷியோ 3:5 ஆ இருக்கு இதோட HCF 20 கொடுத்துட்டாங்க HCF வந்து 20 ஓகேங்களா ஸோ என்னைக்குமே ஒரு நம்பரோட HCF 20 கொடுத்து ஒரு நம்பரோட HCF கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே HCF ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ 320 எவ்வளவு 60 அதான் நம்பர் 520 100 இதுதான் அந்த ரெண்டு நம்பரும் இப்போ இதோட LCM கேட்குறாங்க ஸோ இதோட LCM என்ன அப்படியே எடுத்தீங்கன்னா இது 20 போகும் 20 வந்து 3 டைம்ஸ் இருக்கும் இது 5 டைம்ஸ் இருக்கும் ஸோ 5 3 சார் 15 15 into 20 300 ஸோ LCM என்ன 300 இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க find the LCM of 12 16 20 and 24 12 16 20 and 24 இதுக்கு LCM கேக்குறாங்க ஸோ இது பாருங்க இது எல்லாமே எதா போகும் 4 ஆல போகும் ஸோ 3 4s are 12 4 4s are 16 5 4s are 20 6 4s are 24 அடுத்து இது ரெண்டு 2 ஆல போகும் 2 2s are இது 5 இது 3 2s are அடுத்து 3 1 ஸோ இது பாருங்க 5 2s are 10 4 3 2s are 6 6 4s are 24 24 into 10 240 ஸோ இதோட LCM என்ன 240 ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் ஸோ இந்த மாதிரி क्वेश्चन எப்படி ஷார்ட்டா பாருங்க பாத்தீங்கன்னா இருக்கலே பெரிய பிக் நம்பர் எது பாருங்க 24 அந்த 24 ஆல மத்த நம்பர் டிவைட் ஆகுமா பாருங்க இல்ல அதோட மல்டிபிளால மத்த நம்பர் டிவைட் ஆகுமா பாத்தீங்கன்னா அதான் அதோட LCM நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the smallest of the fraction among 5/8 3/4 5/8 3/4 அடுத்து 13/16 7/12 13/16 7/12 இப்படி நாலு fraction இருக்கு இதுல எது ஸ்மாலஸ்ட் fraction கேக்குறாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலே என்ன பண்ணனும் எல்லாத்துக்கும் LCM இதுல டினாமினேட்டர் இருக்கு இல்லையா இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையும் LCM எடுங்க LCM எடுங்க பாருங்க இருக்கிற பெரிய நம்பர் 16 இந்த 16 ல 4 டிவைட் ஆகும் அடுத்து சரி இந்த 16 வந்து 4 ஆல டிவைட் ஆகும் 8 ஆல டிவைட் ஆகும் சோ அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM எடுத்தாலே போதும் 16 க்கு 12 க்கு LCM என்ன 16 ஓட டபுள் பண்ணீங்கன்னா 32 ஆகும் இது போகாது அது 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 48 ஆகும் 12 48 4 டைம்ஸ் இருக்கு சோ 48 தான் இதோட LCM அந்த LCM ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க அப்பதான் நம்ம ஹோல் நம்பர் கிடைக்கும் ஃபிராக்ஷன்ல இருக்கு சோ இப்போ பாருங்க 1 8 சார் ஏன் ஸ்டார்ட் பண்ணுங்க 6 8 சார் 48 1 4 சார் இங்க 12 4 சார் 1 12 சார் இங்க 4 12 சார் and 116 sir 316 sir so 516 sorry 5 6 30 அடுத்து இங்க 3 12 sir 36 அடுத்து இங்க 3 13 sir 39 இங்க 7 4 sir 28 so இதுக்கு ஸ்மாலஸ்ட் என்ன 28 ஓட ஃபிராக்ஷன் என்ன 7/12 so 7/12 தான் இதோட ஆன்சர் 7/12 ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க find the greatest number which on dividing 391 and 308 leaves remainder 7 and 6 respectively கொடுத்திருக்காங்க அதாவது 391 இருக்கு அடுத்து 318 இருக்கு சோ இந்த ரெண்டு நம்பரை எந்த நம்பரால கீழ கொடுத்திருக்க எந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டர் வரும் அடுத்த நம்பரை டிவைட் பண்ணும்போது 6 ரிமைண்டர் வரும் கேக்குறாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலே ஃபர்ஸ்ட் அந்த என்ன நம்பர் ரிமைண்டர் கொடுத்திருக்காங்களோ அத மைனஸ் பண்ணிருங்க சோ இதுல 7 மைனஸ் பண்ணிருங்க சோ 11 கொண்டு போனா 4 384 அடுத்து இதுல 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 312 இப்போ இந்த ரெண்டுக்கும் HCF எடுக்க வேண்டியதாங்க
அப்போ 3 8 4 3 1 2 இது HCF பாருங்க இது ரெண்டுமே எதால போகும் இது ரெண்டுமே 12 ஆ போகும் ஃபர்ஸ்ட் so 3 12s are 36 balance 2 24 ஆகும் 2 12s are 24 அடுத்து இது 2 12s are 24 balance 7 72 6 12s are 72 6 12s are 72 அடுத்து பாருங்க ரெண்டுமே 2 ஆ போகும் 16 2s are இது 13 2s are இப்போ இந்த 13 நமக்கு பிரைம் நம்பர் சோ நெக்ஸ்ட் எதுமே காமனா கிடையாது சோ 12 2s are எவ்வளவு 24 சோ இதோட ஆன்சர் என்ன 24 ஆப்ஷன் சி 24 ஆல டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டர் வரும் இது 318 24 ஆல டிவைட் பண்ணா 6 ரிமைண்டர் வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 3 பெல் இருக்கு 3 bells ring at the interval of 15 20 30 minutes 15 20 and 30 minutes ஓகேங்களா ஒவ்வொரு பெல்லும் இது 15 minutes one time ring ஆகும் இது 20 minutes one time ring ஆகும் இது 30 minutes one time ring ஆகும் இப்போ 11 o'clock க்கு எல்லாமே சேம் டைம் 11 o'clock ல ring ஆகுது அப்படினா நெக்ஸ்ட் எப்போ ring ஆகும் இதான் கேக்குறாங்க சோ இந்த மாதிரி क्वेश्चन கேக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு LCM எடுத்துருங்க 15 20 30 ஓகேங்களா இதுல 30 தான் பெரிய நம்பர் ஓகேங்களா இந்த 30 ல இந்த 15 இருக்கு சோ 20 க்கு 30 க்கும் LCM எடுத்தாலே போதும் 20 க்கு 30 LCM எடுத்தீங்கன்னா LCM 60 வரும் சோ LCM எவ்வளவு 60 சோ நெக்ஸ்ட் ஒன்னு சேமா ரிங் ஆகுது 11 o'clock ரிங் ஆயிருக்குனா அடுத்து 1 hour 60 minutes கழிக்கும் சோ 12 o'clock ரிங் ஆகும் சோ 12 now the answer 12 now option B அடுத்து next question பாருங்க the product of two numbers 35828 35828 ஓகேங்களா find the LCM கேக்குறாங்க HCF 26 கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் product of two number equal LCM into HCF இதுல HCF கொடுத்திருக்காங்கன்னா எல்லாம் LCM வந்து டிவைட் ஆகும் சோ இது product of two number by LCM HCF 26 ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 2 ஆல ஸ்டார்ட் பண்ணுங்க 13 2s are இது 1 2s are 2 balance 1 15 ஆகும் 7 2s are 14 balance 1 18 18 9 2s are 18 அடுத்து 1 2s are 2 4 2s are 8 அடுத்து பாருங்க 113 சார் இங்க 17 ல 113 சார் 17 சாரி 113 சார் 13 balance 4 49 ஆகும் 313 சார் 39 balance 10 so 101 ஆகும் 713 சார் 91 balance 10 104 so 813 சார் 104 so 1378 ஆப்ஷன் சி இதோட ஆன்சர் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம எடுக்கிறது எந்த அளவு உங்களுக்கு புரியுதுங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் thank you